ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஃபைட்டிங் வித் மை ஃபேமிலி. இது ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. WWE நம்மளால ரொம்ப பிடிச்ச ஷோ. அதுலேயும் முக்கியமாக 90s கிட் அண்ட் ஈல 2K கிட்ஸ் எல்லோரும் பார்த்து ரசிச்ச ஒரு ஷோ. சின்ன வயசில் அது ஃபேக்னே தெரியாமல் ஒரிஜினல் நினச்சி அதை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம். தென் ஸ்கூலில் போய் ஸ்மாக் போட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது. அதுலேயும் முக்கியமாக ஃபீமேல் ரெஸ்லர்ஸை ரசித்து பார்த்துருப்போம். சின்ன வயசில் சிம்பிளான காலங்களும் உண்டு. அதுலேயும் முக்கியமாக பேஜ். WWE பார்த்து நிறைய பேரோட கனவு கனி அவங்க தான். அவங்க எப்படி இந்த ரெஸ்லிங்குள்ளே வந்தாங்க, WWEயில் அவங்க எப்படி சாதிச்சாங்க, இதை சொல்கிற ஒரு படம் தான் ஃபைட்டிங் வித் மை ஃபேமிலி. சீரியஸ்லி இந்த படம் பார்க்குறப்போ நாஸ்டாலஜி ஃபீல் தான் கிடச்சிச்சு. அதில் நம்ம சின்ன வயசில் ரசித்து பார்த்த நிறைய ரெஸ்லர்ஸ் சின்னதாக ஒரு கேமியோ கொடுத்துருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸான ஃப்ளோரன்ஸ் பியூ தான் இல்லை பேஜை நடிச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க ஃபைட்டிங் வித் மை ஃபேமிலிங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஐகானிக்கான ராக்கோட இன்ட்ரோ வந்து ஆரம்பிக்குது. பார்த்தா ஒரு சின்ன பையன் டிவியில் WWE பார்த்துட்டு இருக்கான். ராக்கோட மேட்ச் ஓடிட்டு இருக்கோம். பட் ஒரு பொண்ணு வந்து அந்த சேனலை மாற்றி விட்றா. அவள் தான் நம்ம ஹீரோயின். அவளோட பேர் சரையா. நம்ம எல்லாருக்கும் அவங்களோட பேஜ் தான் தெரியும். பட் அவங்க உண்மையான பேர் சரையா. இவங்களோட ஃபேமிலி ரெஸ்லிங் ஃபேமிலி தான். இவங்க அப்பா அம்மா 2 பேர் ஸ்ட்ரீட் லெவலில் ரெஸ்லிங் பண்ணுறவங்க. இவளோட அண்ணன் தான் சாக்கு. இவனுக்கு கூட ரெஸ்லிங் பண்ண ஆசையாக இருக்கும். அதை டிவியில் போட்டு பார்த்துட்டு இருப்பான். பட் இவன் சேனலை மாற்றி பேஜ்னு டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கும். அதை போட்டு பார்த்துட்டு இருப்பா. 2 இது செம்மையாக சண்டை வரும். கரெக்டாக அவங்க அப்பா அம்மா வருவாங்க. டேய், என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஓ, ரிமோட்டுக்கோ. சரி, 2 பேரும் நல்லா சண்டை போடுங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிமோட்டுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக போயிருது. பார்த்தா அவங்க அண்ணன் கையவே முறுக்கி அவதிச்சிட்றா. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா ஒரே ஹாப்பியாக இருக்கும். தென் அப்புறம் தான் ஒரு குணத்துக்கு போகிறாங்க. சொல்லப்போனால் நம்ம எனக்கு ரெஸ்லிங் போன அந்த மாதிரி ஆசையாக இருக்காது. பட் இவங்க அப்பா அம்மா அவ்வளோ ரெஸ்லிங் சேர்த்துருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன பசங்க வச்சு ரெஸ்லிங்லாம் விளாண்டா கொஞ்சம் காசு கிடைக்கும். நீ இந்த மேட்ச்சுக்கு போகணுன்னு சொல்கிறப்ப அம்மா என்னால் முடியாது, நான் ரெஸ்ட்லேயே கிடையாதுன்னு சொல்கிறப்ப நீ போய் தான் சொல்லுவாங்க. இவளுக்கு சேர்ந்து வேண்டாம் இருப்பாங்க போவா. பார்த்தா ஆப்போனண்ட்டில் ஒரு பொண்ணு நின்றுருப்பா. இவளுக்கு ரெஸ்லிங் பிடிக்காதனால இங்கே பாருமா, நம்ம பெருசாக சண்டை போட்டுக்க வேணாம், ஈஸியாக இந்த மேட்ச்சை முடிச்சிடலாம் ஓகே தானே கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கு அது பிடிக்காது. நம்ம ஹீரோனை போட்டு மூஞ்சிலே குத்திடுவா. இதை பார்த்து அவளுக்கு செம கடுப்பாயிரும். என்னையவாடி அடிச்சுன்னு சொல்லிட்டு போட்டு பொங்குமும் குத்திடுவா. இந்தளவுக்கு சின்ன வயசில் அவளுக்கு வெறிய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஆரம்பித்தவ இவளுக்கு ரெஸ்லிங் போய் நாடி அதிகமாக இருக்கும். கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோனுக்கு 18 வயசு. ஸ்டார்டிங்லலாம் ரெஸ்லிங்கே பிடிக்காதவே இப்போ அது கெரியராகவே மாற்றிட்டா. பார்த்து என் குடும்பமே ஒரு ஸ்கூல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊரில் சின்ன சின்ன பசங்க இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் ஸ்கூல் மாதிரி இருக்கும். எப்படி இந்த மாதிரி ரெஸ்லிங் பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அண்ணான ஜாக் தான். அதுக்காக நிறைய விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இது போக சின்ன சின்னதாக அவங்களுக்குள்ள ஸ்ட்ரீட் லெவலில் மேட்ச் நடக்கும். இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை போயிட்டுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அண்ணன் ஜாக்குக்கு ஃப்ரெண்டு ஒருத்தருப்பான். இவனுக்கு எப்படியே ரெஸ்லிங்கில் சாதிக்கணும் ஆசையாக இருக்குல்ல, அதுக்காக கூட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருப்பான். பட் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எவ்வளோ பார்த்தா ட்ரக்ஸ் அடிச்சிட்டு இருப்பானா. இதை பார்த்து எனக்கு வந்து வரும். டேய், எத்தனை சொல்கிறது, ட்ரக்ஸை தூக்கி போட்டு ஏங்கிட்டவா, நம்ம சாதிப்போம்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அது போக கூட ஒரு 6 சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து இவங்களுக்கு ரெஸ்லிங்கில் அடுத்தடுத்து போன ஆசையாக இருக்கும். எத்தனை நாள் ஷீட்டில் விளாண்டுருக்கிறது, WWE போனது ஆசையாக இருக்கும். அதுக்காக எங்கள் ஊரில் மார்கன் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் அவங்க ரெஸ்லிங் டேப்லாம் அனுப்பணும். அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா கூடுவார். இவங்க டேப் அனுப்பியிருப்பாங்க. பட் அங்கே ரெஸ்பான்ஸ் வராது. அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் நாங்கள் டேப் அனுப்புவோம்ல, பார்த்தீங்கன்னா கேட்குறப்ப அவங்க பெருசாக கண்டிக்கவே மாட்டாங்க, ஃபோன் வச்சுருவாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு கோவம் தான் வரும். தென் அதுக்கடுத்து நம்ம மீனோட அண்ணன் இருக்காள் சாக்கு. அவனுக்கு கல்யாணம் மட்டும் தான் இருப்பாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட அப்பா அம்மாவில் கூப்பிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரெஸ்லிங் பார்த்து தெரியாது. அவன் சொல்லியிருப்பானா இது ஒரு வேலை, இன்கேஸ் அதில் மட்டும் போயிட்டேன்னா போதும், தங்க ரூமு திங்கெல்லாம் கிடச்சிரும், அது இப்போ பொருட்களை விற்று அதனால் காசு பார்க்கலாம், ஈஸியாக சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆளான்னு சொல்கிறப்ப அவங்களும் சிரிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வரும். அட்டன் பண்ணி பேசுனா, ஹலோ நான் தான் மாறன் பேசுகிறேன், சரையா ஜாக் எங்கள் 2 பேரும் இங்கே தானே இருக்காங்க, நான் உங்களோட டேப்லாம் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, வர வெள்ளிக்கிழமை இந்த ஸ்மாக்டவுன் ஸ்டேடியம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வாங்க, உங்களை சின்னதாக ஒரு ட்ரைனிங் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க செம்ம ஹாப்பியாக போச்சு. ஒரு வேலையை மாறன் கூப்பிட்டாருன்னு நினச்சி எல்லோரும் ஒரு ஹாப்பியாக போச்சு. நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணன் செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு வேளை அவங்க சொன்ன அந்த நாள் வந்துடுது. ஸ்மாக்டவுன் அந்த இடத்துக்கு போனால் இவனுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருப்பாங்க. ரியல் லைஃப்பில் பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஹே சரையா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இல்லை மொத்தம் 20,000 பேர் உட்கார முடியும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் கண்டிப்பாக விளையாட வருவேன். அந்த 20,000 பேரும் என் பேரை சொல்லணும். அதனால் கண்டிப்பாக வரும்னு அவங்க அண்ணன் ஒரு ஆசையில் இருப்பான். சரின்னு அந்த மார்கனை பார்க்கலான்னு போவாங்க. அப்போ தெரியாதனமா ஒரு ஆள் இடிச்சிடுவாங்க. அந்த ஆளை பார்த்தோன்னு செம ஆச்சரியமாக போச்சு. யாருன்னா நம்ம தலைவர் ராக் தான். ராக்கை பார்த்தோன்னு நம்பவே முடியல. சார் நீங்கள் இங்கே இருக்கீங்க, திரும்ப ரெஸ்டிங் வண்டியில் ஏற்கிறப்ப சேச்சு அதுக்கெலாம் கிடையாது, ஒரு பட ஷூட்டிங் இங்கே தான் இருந்துச்சு, அதுக்கு சும்மா வந்துட்டு போனேன், சரி போயிட்டு வரேன்னு ராக் அங்கேருந்து போகலாம் ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் அவங்க அண்ணன் அட்வைஸில் கேட்டு பார்க்குறான், சார் நானும் உங்களை மாதிரி பெரிய ஆளாக மாறணும், ராக்கா மாறணும் என்ன பண்ணி கேட்குறப்ப இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் ராக்காலாம் மாற தேவையில்ல, ராக்குங்கிறவன் ராக்காக தான் இருக்க முடியும், நீ உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கு, நீயா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ராக் படம் கிளம்பி போயிடுவார். ராக்கிட்ட பேசிட்டோமான்னு இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். தென் அதுக்கடுத்து அந்த மாறனை பார்க்க போவாங்க. பார்த்து இவங்கள மாதிரி மொத்தம் ஒரு 10 பேர் வந்துருப்பாங்க. கைஸ்
இப்போ நீங்களும் ரெஸ்லிங் வந்திருக்கீங்க, இதில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ரெஸ்லிங்கில் மொத்தம் 2 விதி இருக்குது. ஒன்று, நீங்கள் ஸ்கில்லாக இருக்கணும். ஸ்கில்லாக இருக்கனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கணும். ஆடியன்ஸ் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். இன்கேஸ் உங்களை வச்சு ஒரு பொம்மை வைத்தா கூட அந்த பொம்மை வாங்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பார்க்கில் இருக்கணும். புரியான்னு சொல்கிறப்ப எல்லோரும் சரிசரின்னு இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக WWE உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேம் இருக்கணும். அது ரொம்ப கேட்சியாக இருக்கணும். மக்கள் மனசில் போகிற மாதிரி இருக்கணும். உங்கள் நேமை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப ஒருத்தனா சொல்லுவாங்க ஜாக், அவன் பேரை ஜோடியாக்குன்னு சொல்லுவான். நான் மீனுக்கு என்ன சொல்லவே தெரில. அப்போ தான் பார்த்து ஷோ ஞாபகம் வருது. சின்ன வயசில் ஒரு பேஜ்னு ஷோ பார்ப்பா, அதை வச்சு அவர் பேஜ்னு சொல்கிறா. சிவர் எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்குவார். அடுத்து இருக்கிற 10 பேருக்கும் மேட்ச் வைப்பார். 10 பேரும் ஒருத்தர் சண்டை போடணும். ஜெயிக்கிறவங்க அடுத்து 2 பேர் சண்டை போடணும். இந்த மாதிரி யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும். பார்த்தா நம்ம மீன் ஒரு பக்கம் ஜெயிச்சிட்டு இருப்பா, இந்த பக்கம் அண்ணன் ஜெயிச்சிட்டு இருப்பான். கடைசியில் நம்ம ஹீனுக்கு அவனுக்கு தான் மேட்ச் இருக்கும். அவங்க அண்ணன் கருணையே காட்ட மாட்டான். தங்கச்சி கூட பார்க்காம அந்த மேட்ச்சில் பொழந்து கட்டிடுவான். ஒரு அந்த மேட்ச்சில் அவன் தான் ஜெயிப்பான். அவர் எல்லாத்தையும் பாயிண்ட் நோட் பண்ணிக்குவார். கடைசியில் எல்லாரையும் பார்த்து சரி காய்ஸ், நான் சில லிஸ்ட் எடுத்திருக்கேன், நான் யார் பேர் சொல்கிறேனோ அவங்க மட்டும் செலக்ட்டு புரியுதான்னு சொல்லி பேஜ்னு சொல்லுவார். அவங்க அண்ணனுக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. அப்பாடா தங்க செலக்ட் ஆகிட்டா, அடுத்து நம்ம தான் பார்க்குறப்ப அவ்வளோதான். அந்த ஒரு பொண்ணு செலக்ட்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ட்ரைனிங் வச்சு அவள் ஒருத்தையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவ ஒருத்தி மட்டும் இப்போ இங்கேருந்து அமெரிக்கா போகிறா. மற்ற எல்லோரும் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப எல்லோரும் அங்கே கிளம்பிடுவாங்க. அந்த அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். முக்கியமாக நம்ம ஹீனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா என்னை விட நம்ம அண்ணன் டிஃபரான ஒருத்தன், அவனுக்கு எதுவும் கிடைக்காம போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மாறன் ஃபாலோ பண்ணிட்டு போவா. சார் நீங்கள் எதுக்கு தேவையான என்ன செலக்ட் பண்ணீங்க, என்ன ஜீக் பண்ணிடுங்க, எனக்கு பதிலாக எங்கள் அண்ணனுக்கு அந்த சான்ஸ் கொடுக்குன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. உனக்கு இந்த வாய்ப்பு வேணும்னு எக்ஸப்ட் பண்ணிக்கோ, இல்லையா இங்கேருந்து போகிறதா போ, மற்ற யாருக்கா நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவங்க அண்ணனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டி வந்துடுவான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா அம்மா ஒரு பாத்திரத்தில் இருப்பாங்க. என்னாச்சு ஜெயிச்சிங்களா கேட்குறப்ப தங்க செலக்ட் ஆகிட்டா, என்னை செலக்ட் பண்ணலன்னு சொல்கிறப்ப அவங்க ஃபேமிலி கலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இவ செலக்ட் ஆகிட்டாலே வேற லெவல்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹீரோனை பாராட்டுவாங்க. இவங்க இருக்கிறது யூகே, இங்கேருந்து நம்ம ஹீரோ அமெரிக்கா போகணும். அவங்க அப்பா அம்மாவில் பிரிஞ்சு அவள் அமெரிக்கா போகிற மாதிரி இருக்கும். கடைசி அண்ணனை ஹேக் பண்ணி அவள் அங்கேருந்து அமெரிக்கா போகிறா. பார்த்தா அவங்களுக்குன்னு பெரிய ஹோட்டல் இருக்கும். அங்கே தான் நம்ம தங்குற மாதிரி இருக்கும். கூட ஒரு மாதிரி அங்கே நிறைய பொண்ணுங்க பசங்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்த ட்ரைனிங் இருக்குது. அங்கேயும் கோச் அந்த மார்கன் தான் இருப்பார். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ட்ரைனிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இன்கேஸ் அந்த ட்ரைனிங்கில் ஒழுங்காக பண்ணலைன்னா அவ்வளோதான், உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஊற்றிட்டு போயிடும். எல்லோரும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. இன்கேஸ் இந்த ட்ரைனிங் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் போவீங்க. அதில் ஜெயிச்சிங்கன்னா அடுத்து ரா ஸ்மாக் டவுன் அங்கே போவீங்க. நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறலாம். எல்லாமே உங்கள் தலையத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்கும். பார்த்தா ட்ரைனிங்கில் செம கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பொண்ணுங்களுக்கு. இன்கேஸ் யாராவது ட்ரைனிங்கில் டயர்டாக உட்காந்தா போதும், அந்த கோச் வந்து கை கொடுப்பாரு. அப்படி கை கொடுத்தாருனா அவ்வளோதான், நீங்கள் இருந்தது போதும், பொட்டு பிடிக்க காலி போய் ஊருக்கு போன அர்த்தம். இன்னொரு எல்லாருக்கும் ஒரு பயமாக இருக்கும். அந்த பயத்தினாலேயே செம்ம ட்ரைனிங் போயிட்டுருக்கோம். இப்படி கிட்டத்தட்ட சில மாதங்கள்கிட்ட போயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோன்னு அண்ணன் வைப்பாங்க. தான் செலக்ட் ஆகாது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த ரெஸ்லிங்கை தான் அவர் ஒரு பேஷனாக நினச்சிட்டு இருந்தேன். நம்ம மீன் கூட சின்ன வயசில் ரெஸ்லிங்கே பிடிச்சிருக்காது. அவங்க அப்பா மேலே தான் ரெஸ்லராக மாறியிருப்பா. பட் இவனுக்கு அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்து ரெஸ்லிங் சாதி நான் சேர்ந்துருக்கும். பட் நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அவர் ரொம்ப கஷ்டமாக இருப்பான். அது போய் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தால, அந்த பொண்ணு ப்ரெண்ட் ஆகிருப்பா. அவளுக்கு குழந்தை பிறந்து இப்போ அவள் அப்பாவை மாறிட்டான். இதை பார்த்து இவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட 1 வருஷம் இதிலே கடந்து போயிருக்கும். திரும்ப அந்த மாறன் ஃபோன் பண்ணி, சார் என்னாச்சு, நான் அனுப்பின டேப்ஸ் தான் பார்த்தீங்களா, ப்ளீஸ் நான் திரும்ப செலக்ட் பண்ணுங்க சொல்கிறப்ப இருப்பா, அடுத்தது வரும்ல அப்புறம் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் பொறுமையாருன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் வச்சுருவாங்க. இதை பார்த்து அந்த சாக்குக்கு போக வெறுப்பாயிட்டே இருக்கும். சொல்லப்போனால் இவன் அந்த ரெஸ்லிங் இருக்க ஆரம்பிச்சிருவான். சின்ன பசங்களை வச்சு ரெஸ்லிங் ஸ்கூலில் பண்ணிட்டு இருந்தால, அந்த ஸ்கூலோட இழுத்து முடிடுவான். யாரையும் கூப்பிடலாம் போக மாட்டான். அந்த பசங்களை அதுக்கடுத்து அங்கே வர மாட்டாங்க. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாள். அவனும் பெருசாக கண்டுக்காமல் ஜாக் விட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருவான். ஜாக்கோட வாழ்க்கை அப்படி தனிமை நோக்கி போயிட்டே இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை மேனேஜ்மெண்ட் இருக்காது, காசு வேணுமே. இதனால் இந்த ஊரில் சின்ன சின்ன ஸ்ட்ரீட் லெவலில் மேட்ச் வைப்பாங்க, அதெல்லாம் கலந்துக்குவான். பட் எல்லாமே ஸ்கிரிப்டட் தானே. இங்கே அடி வாங்க சொன்னால் அவள் அடி வாங்கணும், தோக்குன்னு சொன்னால் தோத்தாகணும். இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தா ஒரு மேட்ச்சில் ஆணியாக இறக்கியிருப்பாங்க. அந்த ஆணியில் படுக்கிற மாதிரிலாம் இருக்கும். செம்மையாக அடி வாங்கி முதுகில் ரத்தம் வரும். இன்னும் இதுக்கடுத்து எத்தனை நாள் இந்த மாதிரி பண்ண போகிறோம், கிடைக்கிற காசு ரொம்ப கம்மி, இதுக்கு உடலை வரைச்சிக்கணுமான்னு சொல்லிட்டு அவனுக்குமே கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வைப்பாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே செம்மையாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் ஆய நேரத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு அடிக்கடி வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பா. அவங்க அண்ணன் குழந்தை பிறந்துச்சுல, அதெல்லாம் அதில் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. பட் இந்த பக்கம் ட்ரைனிங்கில் நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. இவ கூடவே சில பொண்ணுங்களே ட்ரைனிங் எடுக்க வருவாங்களே, அவங்களாம் ஹீரோனை ஓட்டிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதை வச்சு கலாச்சிட்டு இருப்பாங்க. ட்ரைனிங் எடுக்கிறப்ப அவ்வளோ யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. யூஸ்வல் WWE எப்படி இருக்கும், வெளியேருந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு அடிக்கிற மாதிரி தெரியும். பட் ரியல் லைஃப்பில் பார்த்து அவங்க அடிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபேஸ் கிட்ட கொண்டு போவாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் கை அங்கேருந்து போயிடும், கை கூட மூஞ்சில் படாது. இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். பட் அந்த மாதிரி அடிக்காமல் அங்கே போனால் ரியலாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். பட் அவங்க சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஹே தெரியாமல் கைப்பட்டுச்சுப்பா,
அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு திரும்ப மூஞ்சில் குத்துவாங்களே. இதை பார்த்து செம்ம கடுப்பாயிரும். ஏன்டி நானும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் பொழுக்குன்னு ஒரு குத்து அவள் செம்ம அடியும் கீழே விழுந்துருவா. இந்த மாதிரி தான் இவளுக்கு அங்கே இருக்க மற்ற பொண்ணுகளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். கட் பண்ண ஒரு நாள் எம்எக்ஸ்டி கூட்டி போவாங்க. இங்கே இருக்க பொண்ணுங்களை இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லோரும் அங்கே வந்திருப்பாங்க. பார்த்து டபிள்யூடபிள்யூ எப்படி இருக்கும், பொண்ணுங்களை பீனி போட்டு தான் வருவாங்க. பட் நம்ம ஹீரோயின் டிஷர்ட் மாதிரி போட்டுருந்துருப்பா. இதை பார்த்து அங்கே பசங்களாம் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இதில் ரேசமும் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி வேறு ஊரில் நீங்கள் ஒருத்தர் வந்தாலும் கலாய்ச்சிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி தான். இங்கே பாடுறா யூகேலேருந்து ஒரு கிளையை கூட்டி வந்திருக்காங்க, பார்க்க எப்படி இருக்கான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்களே. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அண்ட் டபிள்யூடபிள்யூல பேச திறமையாக இருக்கணும். ஏன்னா அவங்க பேசுகிறப்ப அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க, சண்டை போட ரெடியாக இருக்கிற மாதிரி கட்டணும்ல. பட் அந்த மாதிரி பேசுகிற திறமெல்லாம் மீனுக்கு இருக்காது. ஒரு மாதிரி தயங்கி ஸ்டேஜில் நின்றுட்டு இருப்பா. எல்லோரும் போட்டு கலாய்ச்சி கொடுத்துடுவாங்க. ரொம்ப அழுதுட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிடுவா. தென் அவளுக்கு இன்சிக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிடும். நம்ம வேறு நாட்டு பொண்ணுங்கனாலும் இந்த மாதிரி பார்க்குறாங்களா, நம்மளும் இவ்வளோ மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு அவள் ஹேர் கலரில் மாற்றிடுறா. கருப்பாக இருக்கிறோட ஹேரை பிளான் கலராக மாற்ற ஆரம்பிச்சிருவா. அண்ட் ட்ரைனிங்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த கோச் ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டே இருப்பார். யார் யாரும் ரெஸ்டாக அமைதியாக உட்காராங்களோ அவ்வளோதான் போய் கை கொடுப்பாரு. அவங்க அதுக்கடுத்து இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பயந்துட்டு நம்ம ஹீரோயின் செம்மையாக ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா பஸ்ஸில் ஏறி அவங்க ரூம் போயிட்டுருப்பாங்க. அப்போ எப்போயும் நம்ம ஹீரோ ஒரு கேங் ஒம்பளுத்து இருக்கும்ல, அந்த கேங்கில் ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு அவ்வளோதான் கலாய்க்கிறது தோணுது. அந்த கேங்கை பார்த்து இங்கே பாருங்கடி, இதுக்கடுத்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உன் மூஞ்சி மூலம் பேசிடுவேன். என்னை பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க கேட்டால் நான் எங்கட உன்னை பற்றி பேசிட்டு இருந்தேன், நான் இந்த பொண்ணை பற்றி பேசுனேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு ஃபோட்டோ காமிப்பாங்க. இவளுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரில. இது யாருன்னு கேட்டால் என் பொண்ணு சொல்லுவாங்க. இதை கேட்டு அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பார்க்குற இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, உனக்கு இந்த வயசில் ஒரு பொண்ணான்னு கேட்டால் ஆமாம், இங்கேக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தான் வெளியே இருந்து பார்க்கறனால ஜாலியாக ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. எனக்கே என் பொண்ணை பார்த்துக்கணும் தான் ஆசையாக இருக்குது. அவளை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு எந்த வேலைக்கு போகணுன்னு தெரில. இதே எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை, அதான் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன் போதுமான்னு சொல்கிறப்ப இப்போளுக்கு ரிஸ்லிங் இப்போ தான் ரியாலிட்டி புரிய வருது. உடனே அவப்பட்ட அமைதியாக அவங்க உட்காந்துருவா. தென் அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் வர ஆரம்பிச்சிடும். இதனால் நம்ம திரும்ப ஃபேமிலி பார்க்கலான்னு இருக்கா. ட்ரைனிங் அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பா. அவள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நம்ம மீனை பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அண்ணனுக்கு மட்டும் ஒரே பொறாமையாக இருக்கும். ஏன்னா இவனுக்கு கிடைக்க வேண்டிய லைஃபு அவளுக்கு கிடச்சிச்சுல, அதை நினச்சி ஆள் ஒரு மாதிரி பொறாமல் இருப்பான். இப்போ கிறிஸ்மஸ் எல்லாம் ஜாலியாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஹீரோன்னு அவங்க அண்ணன் கலந்துக்குவாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டட் தான். அவங்க அண்ணன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம மீனை பெருசாக அடிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் மூவ் பண்ணணுன்னு எல்லாம் ப்ராக்டிஸில் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க அண்ணன் அவன் தங்கச்சி மேலே கொலகாண்டில் இருக்கான். சீரியஸாக சண்டை போகிற மாதிரி அவள் தங்கச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா ஒரு மாதிரி இருக்கும். சாக் என்ன பண்ணிகிட்டு இருக்க, பைத்தியம் முடிச்சுன்னு கேட்டால் அவன் கண்டுக்கவே மாட்டான். நம்ம ஹீரோனை மேலேருந்து கீழே தூக்கி போட்டு முதுகில் முடக்க ட்ரை பண்ணுவான். தென் அதுக்கடுத்து அவள் தலையில் பிடிச்சி அண்டர்டேக்கர் ஷாட் இருக்கும்ல, அதை போடுவான். கிட்டத்தட்ட அவள் கழுதை உடையிற மாதிரி போயிடும். கடைசியில் அவன் ஜெயிச்சிருவான். அவங்க அப்பவும் செம கடுப்பாயிரும். சாக் உனக்கு ஒன்று பைத்தியம் முடிச்சிட்டாடா, உன் தங்கச்சியோட கழுத்தை உடைச்சிருப்ப, என்ன நினச்சிருக்கேன்னு கேட்டால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டான். ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து பாருக்கு போயிடுவான். இருக்கிற கடுப்பில் குடிச்சிட்டு பாரில் சண்டை போட்டுருப்பான். கடைசியில் அவங்க அப்பா வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாக் நீ என்னை பார்த்து பொறாம பாரியா, எதுக்கு நம்ம நடந்துக்கிறேன்னு கேட்டால் ஆமாடி எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது, எனக்கு கிடைக்க நீ வாழ்க்கை உனக்கு கிடச்சிருக்கு, உனக்கு என்ன ஜாலியாக ட்ரைனிங் பண்ணுற, அதுக்கு எதுவும் வாழ்ந்துட்டுருக்க, என் வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட அழுதுட்டுருக்கேன். இதை பார்த்து ஏனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். டேய் இந்த வாழ்க்கை கிடச்சதுக்கு ஓன் தப்பா இல்லை ஏன் தப்பா, நம்ம ரெண்டு பேர் தப்பும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதே நேரத்தில் உனக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பட் அதை நீ தான் பயன்படுத்தி முடிக்கிற. நீ ஆசைப்பட்ட பொண்ணை நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு ஒரு ஆம்பளை போய் பிறந்திருக்கான். அதுக்கப்புறம் நிறைய பசங்க உங்கள்கிட்ட ரெஸ்லிங் கற்றுக்கிறதுக்கு ஆவலாக இருக்காங்க. பட் நீ எதுவுமே கண்டுக்காமல் ஒரு வாழ்க்கை போச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு அதிலே முடங்கி போயிருக்க. நீ அதை விட்டு வெளியே வா, உனக்கு இன்னொரு வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்கிறப்ப அந்த அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டாங்க கிளம்பி போயிடுவான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயம் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இருக்கிற பொறாமல் ஒன்று தான் பண்ணாலும் பண்ணிடுவான். நீ பேசாமல் திரும்ப அமெரிக்காவுக்கு ட்ரைனிங்கே பேருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி நாங்கள் போயிடுறா. இவ்வளோ அவளுக்கு இருந்து எல்லா பிரச்சனையுமே இப்போ தீர்க்கலாம் பார்க்குறா. ட்ரைனிங்கை சப்மிட்டட்ஸாக பண்ண ஆரம்பிக்கிறா. தென் அதுக்கடுத்து இவ்வளோ மற்ற பொண்ணுகிட்ட பேசாமல் இருந்தால இப்போ இவ்வளோவே வாண்டிட்டு அவங்கள்ட்ட போய் பேசி நல்லா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ அவங்களாம் சேர்ந்து நம்ம மீன் ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கடுத்து நம்ம மீன் நெக்ஸ்ட் கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் நல்லா பேச ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்னால பேசுகிறப்போ தயக்கத்தில் இருந்திருப்பா. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசி எல்லாமே தயாராகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டில் போய் வேற லெவல் சண்டை போடுறா. இதை பார்த்து அங்கே கால்குள்ள நம்ம மீன் பிடிச்சி போச்சு. இவ்வளோ அடுத்துக்கடுத்து ப்ரோமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மீன் செம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. பார்த்து அடுத்து ஒரு ரெஸ்லிமனியா வரப்போகுது, அதில் நீ தான் கலந்துக்க போகிற, டெவாஸ் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது, நீ அதில் கலந்துக்க போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம மீன் ஒரே ஹாப்பியாக போச்சு. ஏன்னா அவள் ஆசைப்பட்டதே அதுதான், அதை நிறைவேற போதுன்னு நினச்சி அவளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோட அண்ணன் வைப்பாங்க. அவன் பெஞ்சில் உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ தான் வாழ்க்கையில் போன எல்லா தப்புகளும் புரிஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டு இருந்தோம், பட் அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் அது கிடைக்கலன்னு நம்ம அதிலே முடங்கி போயிட்டோம். நமக்கு அதை விட்டு நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை பார்க்க முட்டோன்னு அவனுக்கு தோண ஆரம்பிக்குது.
திரும்ப வாழ்க்கையில் எதெல்லாம் பண்ண மாட்டானோ அதில் திரும்ப பண்ண ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பான். ஆக்சுவலாக ஒரு ட்ரக் கேஸில் மட்டும் ஜெயிலுக்கு போயிருப்பான். அவனை ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்துருப்பாங்க. இவனும் அண்ணனும் பழகிட்டு இருக்கான். அப்போ அந்த அண்ணன் தம்பியை பார்த்து, டே நம்ம தங்கச்சி வேற விடுறா, வேற ஆள் சாதிக்கிறாள், ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு தங்கச்சி பூந்து பேசிட்டு இருக்கானா. இதை பார்த்து ஹீரோக்கு மாதிரி அவனும் பேரும், நம்ம அண்ணனுக்கு எந்த ஒரு பொறாமல் இல்லை, நம்ம தங்கச்சி சாதிச்சதை பார்த்து அவன் பெருமை தான் படுறான், பட் நம்ம தான் பொறாம போட்டிருக்கோன்னு அவனுக்கு ஒரு கில்ட் ஆயிடுது. தென் திரும்ப அவனோட பழைய வாழ்க்கையை போல ட்ரை பண்ணுறான். அடுத்த நாள் கார் எடுத்துட்டு அந்த ஊரில் சின்ன பசங்களாக இருப்பாங்களே, நடுவில் ஒரு வருஷம் கண்டுக்காமல் இருந்திருப்பான். இப்போ இவனா அந்த பசங்களை பார்த்து, என்ன பசங்களா திரும்ப ஸ்கூல் ஆரம்பிப்போமா, நம்ம பழைய வேலை ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்லிங் ஸ்கூல் இருந்துச்சுல அது திரும்ப ஆரம்பிச்சிடறான். எல்லா பசங்களுக்கு வேறு லெவலில் ட்ரெயினிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ தான் அவனுக்கும் தன்னம்பிக்கை வருது. சொல்லப்போனால் இந்த மாதிரி ட்ரைனிங் தரது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம நினைப்பாங்க, நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த ரெஸ்லிங் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தா அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும். இங்கே தான் நம்ம சண்டை போகிறோம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். தென் அதுக்கடுத்து அவள் பாட்டு அங்கே இருக்கிற கேண்டீன் போவா. பார்த்தா அங்கே 2 பேர் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா பிக் ஷோவும் சேமஸ் இருப்பாங்க. பார்த்தா 2 பேர் சாப்பாடு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அடச்சை இவங்களோட டிவியில் சூப்பர் ஸ்டார் நினச்சி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே சோத்துக்கு அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவ பாட்டு வேறு ரூமுக்குள்ளே போகிறா. பார்த்தா அந்த ரூமில் ராக் இருக்காரு. ராக்கை பார்த்தா இவளுக்கு சமஷாக்காக இருக்கும். ராக்கும் நம்ம மீனை பார்த்து, ஹே பேஜ், நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ தானே ஸ்டார்டிங் என்னை பார்த்த பொண்ணு, நான் மார்கனை பார்த்து விசாரித்தேன், மார்கன் உன்னை பற்றி பூந்து பேசுனா, சரி உங்கள் அப்பா நம்பர் தெரியா, நான் உங்கள் அப்பா மட்டும் பேசுகிறேன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரின்னா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா. இவரும் அந்த ஃபோனை வாங்கி, ஹலோ நான் தான் டுவைன் ஜான்சன் பேசுகிறேன்னு சொல்லுவார். பட் அந்த அப்பா நம்ப மாட்டார். ஏண்டா நீ டுவைன் ஜான்சன்னா நான் விண்டி சொல்கிறா யாரான்னு கேட்குறப்ப, யோ இப்போ நான் நம்பலையா, நான் அந்த உண்மையாக ராக்கு நம்மளன்னு கேட்டால் நம்பலை, ஏதோ ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொன்னால் ராகுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும்ல, அதை அவர் போட்டு பாட ஆரம்பிச்சிருவார். இதை பார்த்து அந்த அப்பா கன்ஃபார்ம் ஆயிடுது, ஆளுத பைத்தியம் போல் ஃபோனை வச்சுருவோன்னு ஆள் ஃபோன் எடுப்பிடுவார். இதை பார்த்து நம்ம மீன் மாதிரி ஆயிரும். சார் எதுவும் கோவப்பட்டாதீங்க, எங்கள் அப்பா இந்த மாதிரி தான், இப்போ நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவ பேசுகிறா. இவன் நைனா அது உண்மையாக ராக் தாயா, அவர்கிட்ட பேசுன்னு சொன்னால் இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ராக் சார் நீங்களா, எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு ஹாப்பியாக நியூஸ், இதுக்கடுத்து உங்கள் பொண்ணு எம்எக்ஸ் விளாட மாட்டா, ஏன்னா உங்கள் பொண்ணு ரெஸ்ட் மேலே கலந்துக்க போகிறா, அதுவும் ஸ்டேட்டாக ஜவாஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சா ஃபஸ்ட்டு மேட்ச் சாம்பியன்ஷிப் வாங்குற மாதிரி இருக்கும், வேற ஒரு மேட்ச்சு ஏஜெலியோடு இருக்க போகுதுன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏஜெலிங்கிற பேரை கேட்டோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இவளுக்கு இது வரைக்கும் ஆப்போனண்ட் யாரும் தெரிஞ்சிருக்காது. ஏஜெலின்னு பேரை கேட்டோன்னே செம்ம ஷாக் ஆயிடுவா. ஏன்னா ஏஜெலிக்கு அப்போ ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்திருக்கும், நிறைய வாட்டி சாம்பியன்ஷிப் வாங்கியிருப்பா, அவ கூட போட்டு போட போகிறோன்னு சொல்லிட்டு இவளோட வேற ஆரம்பிச்சிடும். ராக் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அந்த ஃபோன் வச்சுருவாரு. கட் பண்ண அடுத்த நாள் இன்றைக்கி தான் ரெஸ்ல்மேனியா மேட்ச் இருக்குது. அதுவும் அந்த மேட்ச் லைவாக டிவியில் ஓடும். செமையாக பல்ப் வாங்க போகிறோம், கண்டிப்பாக தோக்க போகிறோன்னு அவளுக்கு பயம் ஆரம்பிச்சிடும். அழுகிட்டு உட்காந்துட்டு இருப்பா. வெளியே மார்கன் வந்து, ஹே பேஜ் ரெடி ஆகிட்டியா, இன்னைக்கு ஒரு நேரத்தில் மேட்ச் ஆரம்பிக்க போகுது, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வான்னு சொல்கிறப்ப இவ பாட்டு ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இவளுக்கு வெளியே போய் மனசு இல்லை, இங்கேயே உட்காந்துருவோன்னு தேம்பி அழுதுட்டு இருப்பா. அப்போ தான் கரெக்டாக அவளுக்கு ஒரு ஃபோன் வரும். பார்த்தவங்க அண்ணன் தான் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அவங்க அண்ணனுக்கு இப்போ தான் தைரியம் வந்திருக்கு, அதனால் இவன் தங்கச்சி மோட்டிவேட் பண்ணுவான். இங்கே பாரு, நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நானும் அப்பா மேலே இந்த டிவியில் இதை பார்த்துட்டே இருப்போம், கண்டிப்பாக இதில் நீ ஜெயிக்கிற, இதெல்லாம் நமக்கான வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தவளுக்கு ஒரு மோட்டிவேட் வர ஆரம்பிச்சிடும். உடனே தைரியத்தை வர வச்சுட்டு அந்த ஸ்டேஜுக்கு போவா. எல்லாரையும் பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு பயம் ஆரம்பிச்சிடும். அண்ட் எல்லாருமே ஸ்டேஜில் ஏஜலிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏஜலின்னு கத்திட்டு இருக்கிறப்ப இவளுக்கு ஒரு பயம் ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கடுத்து டபிள்யூடபிள்யூல என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஆசை பேச ஆரம்பிப்பாங்களே, அந்த மாதிரி ஏஜலி கோவம் பேசுவாளா. பட் நம்ம பயந்துட்டு எதுவும் பேசாமல் இருப்பா. இதை பார்த்து ரெஃப்ரிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரி இது சரிப்பட்டு வராது, மேட்ச் ஒன்று ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு பெல் அடிச்சிடுவாங்க. பெல் அடிச்சு அடுத்த செகண்டு ஏஜலி போட்டு அடின்னு அடிப்பா. இதை பார்த்தா ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். போச்சு சொதப்பிட்டா, இந்த மேட்ச்சை தோக்க போகிறான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏஜலியும் போட்டு புலங்கட்டிகிட்டு இருப்பா. நம்ம என்ன சொல்லி தெரில. அப்போ தான் அவங்க அண்ணன் சொல்லி ஞாபகம் வருது. தைரியத்தை வர வச்சுட்டு ஏஜலியை ஃபஸ்ட் அடி அடிக்க ஆரம்பிப்பா. இதை பார்த்தா ஃபேமிலிக்கு எல்லாரும் குதூகலமாக இருக்கும். அப்படி தான் விடாத, அவளை போட்டு அடி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த அண்ணங்கார இருக்கால, அவனுக்கு 2 மாமியார் இருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கோட அவங்களுக்கு ரெஸ்லிங் ரெண்டு தெரியாமல் இருந்திருக்கும்ல, பட் இந்த ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு கற்றுருப்பாங்க போல். அவங்க வாயை தந்தாலே கெட்ட வார்த்தை தான். பேஜ் அவளை விடாத, பொழந்து கட்டுன்னு சரமாரியாக வார்த்தை வந்துட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் பேஜும் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருப்பா. கடைசியாக ஸ்மாக் போட்டு ஒரு ஏஜ்லேயும் ஜெயிச்சிருவா. இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். டெபியூ மேட்ச்லேயே சாம்பியன்ஷிப் வின் பண்ணிடுவா. இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எல்லோரும் நம்ம ஹீரோனை பார்த்து பேஜுன்னு கத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ அவளுக்கு ஒரு தைரியம் ஆரம்பிச்சிருச்சுல, அந்த தைரியத்திலேயே ரொம்ப ஆஷா பேச ஆரம்பிப்பா. நான் தான் சாம்பியன் சொல்லிட்டு அவள் பெல்ட் எடுத்து காமிப்பா. இதை பார்த்து அவங்க அப்பாக்கள் ஆனந்த கண்டு வந்துடும். வீட்டில் உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருப்பாரு. அவங்க அண்ணனுக்கு இதை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிரும். அவன் குழந்தைகிட்ட அந்த மேட்ச்லாம் காட்டிகிட்டு இருப்பான். அப்படியே வீட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க.
பார்த்தா சின்ன வயசில் ஜாக்கும் தங்கச்சி எடுத்த ஃபோட்டோ தான். அட்டையிலே சின்னதாக சாம்பியன்ஷிப் மாதிரி பண்ணி கையில் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை காமிச்சு ஃபைட்டிங் வித் மை ஃபேமிலிங்கிற இந்த படம் முடியுது. இதான் ரியல் லைஃப்பில் பேஜ் நடந்த ஒரு சம்பவம். அண்ட் பேஜ் பண்ணது டபிள்யூடபிள்யூ ஹிஸ்ட்ரியிலே ஒரு பெரிய விஷயம். சின்ன வயசுலேயே சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுற ரெக்கார்டை இப்போ வரைக்கும் அவங்க தான் வச்சுருக்காங்க. அண்ட் அது போய் இது ஃபீமேல் ரெஸ்லிங்கில் ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்துச்சு. நிறைய பேர் இதுக்கடுத்து ரெஸ்லிங்கில் வர ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் மோட்டிவேட் பண்ண ஒருத்தவங்க தான் பேஜ். இந்த மாதிரி சொல்லி ஃபைட்டிங் வித் மை ஃபேமிலிங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்னு வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.